அந்த ஒரு கிரிட்டிசிசம் தான் மேபி 25-year ஜேர்னியை பண்ண வச்சதுன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி அந்த வீடு ரொம்ப அன்பு நிறைந்த ஒரு வீடு. அந்த அழகான விஷயங்களையும் காமிச்சிருக்கலாம். கிளம்பு வேற கிளம்பு, ஏன்னா இது திருப்பி நாளைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தெரியாது அப்படின்னு ஷி வாஸ் வெரி வெரி கிளியர். ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு ஒன்று டிவி வேண்டான்னு சொல்லுதோ அன்னி வரைக்கும் நீ ஓடிட்டே இருக்கணும். நீ டிவிக்கு நோ சொல்லவே கூடாது. ஸோ தேங்க்யூ அம்மா ஃபார் டீச்சிங் மீ லைஃப். இன்னைக்கு நெப்போட்டிசம்ன்ற ஒரு வார்த்தை ரொம்ப கியூட்டான ஒரு வார்த்தை. ஜாரா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, முதல் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் நான் டெலிவிஷன்ல இருந்து அதனால தான் அமைஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே அவளுடைய திறமையினால தான் வந்துச்சு. ஈஸியா சொல்லிடுவாங்க அந்த அம்மாவுக்கு வந்த புள்ள அதனால அது நெப்போட்டிசம்னு. இது எப்படி தெரியுமா? நான் ஒரு டாக்டர், நான் ஒரு பெரிய டாக்டர், நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டேன். நாளைக்கு என் பிள்ளையும் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வரான். அவன் தான் எனக்கு அப்புறம் அந்த டாக்டர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிப்பான். இதெல்லாம் யாரும் நெப்போட்டிசம் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்காகவும் எனக்காகவும் தம்பிக்காகவும் மக்களுக்காகவும் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் கொடுக்க. அன்பு ஜெயிக்கும், அன்பை மட்டும் நம்புங்க. பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லட்சுமி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. ஹாய் மை செல்லக்குட்டீஸ், இது கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனஸ் மெனு. பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் மற்றும் டார்லிங் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் ஊறுகாய். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப ஒரு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். நான் அதிகமாக திட்டு வாங்குற ஒரே ஒரு கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தம்பி அப்படியே தலைமையில தூக்கி வச்சு ஆடக்கூடிய ஒரு நாத்தனார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல ரூபத்தில் வந்து இருக்காங்க. அது எங்கள் ஃபேமிலியில் மட்டும் கிடையாது, எல்லா ஃபேமிலியிலுமே டேய் அக்கா நான் இருக்கேன்டா வரேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து எங்கள் வீட்டு அக்கா மட்டும் கிடையாது, இந்த ஊர் உலகத்துக்கே அவங்க ஒரு அக்கா அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் அச்சு. ஹாய், ஹலோ, how are you? குட்டுடா. நீ எப்போ இவ்வளோ பெரிய ஆங்கரான? ஐயா பார்க்காம அப்படியே பிராண்டிங் அடிச்சு தள்ளுற. எல்லாம் உங்ககிட்ட இருந்து ஓப்பனிங் இப்படி அடிக்கிற. நார்மலா ஃப்ளோல எனக்கு வந்து ஷோல வந்து இந்த மாதிரி வந்து ஹோஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு யாரையாவது இமிட்டேட் பண்ணணும்ல, அந்த மாதிரி வந்து நான் இமிட்டேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சது வந்து உன்னதான்க்கா. ஆனா நீ இமிட்டேட்டே பண்ணல. உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. ஒரு பெரிய நான் ஒரு ரசிகை உனக்குன்னு உனக்கு தெரியும். ஃபார் யுவர் ஆக்டிங் ஒரு பக்கம், ஒரு லூஸ் தனத்துக்கு இன்னொரு பக்கம். அதை தாண்டி மிகப்பெரிய ஃபேன் உனக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தேன்னா, என் தம்பியை வந்து நீ கண் கலங்காம பார்த்துக்கிற அப்படின்றதுக்காக. ஸோ ஃபார் மை யோகி எனக்கு உனக்கு பிடிக்கும். யா ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டோட பேர் வந்து வாங்க பேசலாம். வாங்க பேசலாம். நீங்க கெரியர் ஆரம்பிக்கும் போது நீங்க கேட்ட ஹர்ட்ஃபுல்லான வார்த்தைகள் என்ன? அது இப்போ நினைக்கும் போது என்ன மாதிரிலாம் ஃபீல் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு பதிலா இவங்க அப்படின்னு ஒன்று வந்துச்சு இல்லையா? அப்போ ஸ்வர்ணமாலியா வந்து யூஎஸ்க்கு மூவ் ஆயிடுறாங்க. இந்த மூஞ்செல்லாம் பண்ணுமா இளமை புதுமை, அது எப்படிப்பட்ட ஷோ அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வரும்பொழுது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னடா இந்த ஷோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள தான் போகிறாங்க. நான் ஒன்றும் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்களா போகிறாங்க. இப்போ நம்ம அதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கோம், நம்ம அதை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மூஞ்சின்னு ஏன்டா மூஞ்சை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு லைட்டாக ஹர்ட் ஆச்சு. ஆனால் வித்தின் 3 வீக்ஸ் பா அட அர்ச்சனா அப்படின்னு கல்கி மேக்சினோடைய ஃப்ரண்ட் பேஜில் வந்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது வந்து நீ வேற என்ன வேணா பேசியிருக்கலாம், இந்த மூஞ்சி பார்த்து பேசிட்டாங்கடா ஃபீல் ஆயிட்டேன். இப்போ நீங்க செம்ம கியூட்டா இருப்பீங்க. இப்போ கூட அது செம்ம வைரல் ஆச்சு. ஒரு ஆமா, ஸ்ட்ரைப் ஒரு டிஷர்ட் ஒரு ப்ளூ கலர் போட்டு உள்ளியா நான் வந்து ஜாரா தான் நிக்குதுன்னு நினைச்சேன். இல்ல. அகைன் வந்து நாங்கள் ஆக்சுவலி பண்ணோம் அதை 25-year சேலஞ்ச் ஒன்று பண்ணோம். அதே டிஷர்ட்டை சாரா போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தா, அதே போஸ்ட்ல அதே கேர்ள்ஸோட. பட் யா ஐ மீன் ஓகே தான். அந்த ஒரு கிரிட்டிசிசம் தான் மேபி இந்த 25-year ஜேர்னியை பண்ண வச்சதுன்னு நினைக்கிறேன் நான். சூப்பர்க்கா. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து உங்க லைஃப்ல வந்து நீங்க யாரு அப்படின்னு வந்து காமிச்சது வந்து கண்டிப்பா அம்மா தானே. ஸோ வந்து அவங்களுடைய குணம் வந்து உங்க லைஃப்ல என்ன மாத்துச்சு? அம்மாவுடைய குணம் என்னன்னா, என்னுடைய சியர் லீடர் அம்மா, பட் என்னோட பிக்கெஸ்ட் கிரிட்டிக்கும் அம்மா தான். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்றது தலைக்கு ஏறிடவே கூடாதுன்னு எங்கள் அம்மா தலையில் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதுக்கு போய் நீ சந்தோஷப்படு, இது என்ன புரியல எனக்கு, இதெல்லாம் நீ ஹாப்பி ஆகுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அம்மாவுடைய குணம் எப்படின்னா, என்னைக்கு தர பூமியிலேருந்து கொஞ்சம் பறக்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நீ விழும்போது உனக்கு ரொம்ப வலிக்கும். அதனால எப்பவுமே தரையோட இருக்கணும் அப்படின்னு என்னை கிரவுண்டடாகவே வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அம்மாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். என் பொண்ணு சூப்பருங்க அப்படின்னு உலகத்துக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட அவங்க போய் சேர்ற நாள் வரைக்கும் என்கிட்ட அதை சொன்னதே கிடையாது. ஷி நெவர் டோல் மீ ஈவன் ஒன்ஸ் தட் அச்சு ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ, நீ ஒரு நல்ல ஆங்கர்,
சூப்பரா பண்றடி அப்படின்னு எங்க அம்மாவும் எங்க அப்பா 2 பேரும் என்கிட்ட சொன்னதே கிடையாது. அம்மா வந்து என்னைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட்னு குடுத்ததே இல்லையா? இல்ல. இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2018ல ஜீ தமிழ் குடும்ப விருதுகள்ல தி பெஸ்ட் ஆங்கர், ஃபேவரட் ஆங்கர் 2 அவார்டும் வாங்குறேன். 2 அவார்டு வாங்கும்போது கூட எங்க அம்மா இப்படி எழுந்து நின்னு இப்படி கை தட்டிட்டு கண்ணை இப்படி தொடச்சிட்டு உட்காந்துருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைக்கு சுத்தி போடு, கண்ணு போட்டுக்கும் என் பிள்ளைக்கு, என்னது இது, கண்ணு தூங்குறியாடா, ரெஸ்ட் எடுக்கிறியாடா அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. அடுத்த நாளே ஒரு ஷோ இருந்தது. கால்லாம் செம வலி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் குடும்ப விருதுகள்னா நம்ம ஆல்மோஸ்ட் 22 ஹவர்ஸ் நிற்போம். கிளம்பு வேற கிளம்பு, ஏன்னா இது திருப்பி நாளைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தெரியாது அப்படின்னு ஷி வாஸ் வெரி வெரி கிளியர். ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு ஒன்று டிவி வேண்டான்னு சொல்லுதோ அன்னி வரைக்கும் நீ ஓடிட்டே இருக்கணும். நீ டிவிக்கு நோ சொல்லவே கூடாது. நான் இதனால வரல அப்படின்ற ஒரு காரணம் வச்சு என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் உன்னோட கேமரா உன்னை கூப்பிடுதுன்னா நீ அங்கே போய் நிற்கணும் அப்படின்வாங்க. இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும், ஆனா அந்த தேங்க்ஸ் வந்து நான் அம்மாவுக்கு சொல்லவே முடியல அப்படின்னு ஏதாவது இருக்கா? அம்மாவுக்கு நான் ஆக்சுவலி எந்த விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றதே கிடையாது. அம்மா வீடை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அது நம்ம ரியலைஸே பண்ணுறதில்ல. ஜான்வரி 17th அம்மா இறந்துட்டாங்க. ஜான் 30th ஃபெப்ரவரி 3 வரைக்கும் இந்த பால் பில்லு, பேப்பர் பில்லு, அந்த வீட்டில் வேலை செய்கிற அக்காங்க இவங்கெல்லாம் வந்து நம்மளை சம்பளம் கேட்குறாங்க. பால் பில்லு வந்து 2534 ரூபா கட்டணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஸோ பேசிக்கலி எப்படின்னா நம்ம சம்பாதிப்போம். நம்ம வந்து அம்மா கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு வீட்டை நடத்திடு அப்படின்னா இந்த பால்காரன், பேப்பர்காரன் நீ எல்லாரையும் அம்மா பார்த்துப்பாங்க. நமக்கு தெரியவே தெரியாது. அது வந்து எப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி பட்டன் மாதிரி. மார்னிங் 8 o'clock அந்த வண்டி ஓட ஆரம்பிச்சதுன்னா நைட் 9 o'clock வரைக்கும் அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேஷன் அந்த சிஸ்டம் ஃபுல்லாக. சடனாக அந்த ஆட்டோமேஷனோடைய ரிமோட் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அது நடந்துச்சு எனக்கு. இப்போ அந்த ஆட்டோமேஷனோட ரிமோட் எங்கேன்னு கண்டுபிடிச்சி அதை புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஸ்டைல் ஆஃப் ஆட்டோமேஷன் கொண்டு வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10 மாதம் ஆயிருக்கேன். பட் இதுதான் தேதி, இந்த தேதியில் ஒரு பில்லு வரும், இது எங்கே வரும், எப்படி ரீடிங் பண்ணுவாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. 10 மாதத்தில் அதை கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ அம்மா ஃபார் டீச்சிங் மீ லைஃப். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பாரமாகுதுக்கா, ஏன்னு தெரில. ஏன்னா நீங்கள் சொல்லும் போது அப்படியே எனக்கு ரெசிம்பிள்ஸ் வந்து என் அப்பா வர்றாரு. ஏன்னா என் அப்பா கிட்ட தான் நாங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஓடுவோம், ரெஸ்ட்டெல்லாம் இருக்காது, போவோம், மாதம் மாதம் கொடுப்போம். மாதம் மாதம் ஆனால் ஒரு கணக்கு சொல்லுவார். இது கொடுத்துட்டேன், இது பண்ணிட்டேன், இது செஞ்சுட்டேன், இது மிச்சம் இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் இந்த எக்ஸ்ட்ரா வருது கொடுத்துருங்க, இது எல்லாமே சொல்லுவார். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப ரியலைஸ் ஆகுது. ஆமாம், எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியாதுல்ல? சுத்தமாக தெரியாது. அக்கா, மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பற்றின நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து போகுது. ரூமர்ஸ் நிறைய அதெல்லாம் இஷ்டம். நீங்கள் எப்படி பார்க்குறக்கா? நீ எப்படி சமாளிக்கிற? பார்க்காத விமர்சனங்கள் இல்லை. பர்டிகுலர்லி எனக்கு வந்து பரிச்சயமே இல்லாத ஒரு எமோஷன் ஹேட். ரீசெண்டாக வந்த ஒரு ரூமர் வந்து நான் செத்துட்டேன் அப்படின்ட்டு தான். அது எதுனா பிரபல தொகுப்பாளினி அர்ச்சனா தற்கொலை, கணவருடன் சண்டை, அதனால் தற்கொலை அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டு அது இந்த செய்தியை பார்த்து நான் தற்கொலை பண்ணதை பார்த்து எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்படியே வெண்டிலேட்டரில் போய் பட்டு கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையாடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபனியாக இருந்துச்சு. பட் இப்போலாம் அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறேன். பட் ஐ எம் ஹாப்பி. இன்னும் ரூமர்லாம் ரொம்ப ட்ரபிள் பண்ண பழகிடுச்சுல உனக்கு? ஓகே, தட்டி விட்டு போயிட்டே போயிட்டே ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேபிட் ஃபயர்க்கா. டக்கு டக்கு டக்குன்னு. ஓகே, ஜாரால நீங்க அதிகமா லவ் பண்ற விஷயம்? எத்தனையோ இருக்கு, எதை டக்குன்னு சொல்றது தெரியல. அவ சிரிப்பு தான். ஓ ஓகே, டன். மாமாவுடைய பெஸ்ட் குவாலிட்டி? அம்மாவோட பெஸ்ட் குவாலிட்டி. அவர் வீட்டில் எந்த விஷயத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே கிடையாது. அவர் மாதிரி அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம வீடை ஹாஸ்டல் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. அதனால வீட்டில் எந்த பிரச்சனையும் பெருசாக வரது கிடையாது. அது பெஸ்ட் குவாலிட்டிமா. ஆக்சுவலி யோசிச்சு பாருங்களேன். அவர் மாத்திரம் வருவார், டின்னர் சாப்பிடுவார், போய் படுத்து தூங்கிடுவார், காலைல எழுந்துப்பார், பல் தேய்ப்பார், சிம்பா வாக்கு கூட்டு போவார், வருவார், ரெடி ஆகிடுவார், கீழே வருவார், டிஃபன் சாப்பிடுவார், கிளம்பி போயிடுவார். இவ்வளோதான் அவர் பண்ணுவார். அதனால வேற எதுவுமே நமக்கு தெரியாதனால ஓ தம்பி கிளம்புறீங்களா, நைட்டு டின்னர், ஓகே சரி அப்படின்னு. ஒஸ்ட் ஹேபிட் ஆஃப் அர்ச்சனா? மனசில் இருக்கிறது பட்டுன்னு சொல்லிடுவேன். எனக்கு ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் சொல்லணும்ல. இவ்வளோ வயசாகுது, 43 வயசாகுது, அறிவர்ணமாக வரக்கூடாதா? இதை நம்ம ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு சொல்லி மெதுவாக சொல்லலாமே அப்படின்லாம் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி அன்ஃபில்டர்டாக சொல்கிறது இன்னைக்கு ஒர்ஸ்ட் ஹேபிட்டாக இருக்குது. எனக்கே சம்டைம்ஸ் தோணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆனஸ்டி பெட்டர். பிக் பாஸ் ஹவுஸ் ஆக்சுவலி ரொம்ப அழகான வீடுங்க அது. அழகான விஷயங்களையும் காமிக்கலாம் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். நான்லாம் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அது எதையும் காட்டியடா பாவீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஓகே, ஆக்சுவலி அந்த வீடு ரொம்ப அன்பு நிறைந்த ஒரு வீடு. அந்த அழகான விஷயங்களையும் காமிச்சிருக்கலாம். காமிங்க. ட்ரோல் ஃபன்னு தான். சில நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் ஹைண்ட்சைட்டை திரும்பி யோசிக்கும் போது எப்படா இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, லவ் ஆர் ரெஸ்பெக்ட், விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? லவ். ஓகே, மார்னிங் பர்சனா இல்லை நைட் பர்சனா? போத். அவார்ட் ஆர் ஆடியன்ஸ் லவ்? ஆடியன்ஸ் லவ். ஹோஸ்டிங் ஆர் ஆக்டிங்? ஹோஸ்டிங் ஃபார் எவர். ஓகே டான். ரேபிட் ஃபயரும் வந்து முடிந்து விட்டது. அக்கா, இதுக்கப்புறம் வந்து ஸோ இதுக்கு பேர் வந்து சோத்துக்கு சுற்றி சுற்றணும். சிரிக்காத.
சோத்துக்கு சுத்தணும். கியூட்டா இருக்குடி. சோத்துக்கு சுத்தி சுத்தணும். சோத்துக்கு சுத்தணும். அது அதான் கொஞ்சம் அழுத்தமா பேசிட்டோம்னா தப்பா எடுக்கல. பட்டர் சிக்கன் நான் சூப்பர்க்கா. ஆனா பட்டர் சிக்கன் நான், அது நான் கிடையாது. NAAN நான். அக்கா அது வந்து நான் என்கிட்ட திடீர்னு அசிஸ்டன்ட் டாக்டர் எழுதி சொன்னதுனால நான் வந்து இங்கிலீஷ்ல இல்லை இல்லையா, தமிழ் தானே நான். நான் என்ற நான் கிடையாது, இது பஞ்சாபி சைடு நான். நான் என்னுடைய நானே போட்டு விட்டேன். இப்ப புரிந்ததல்லவா நான்? எனக்கு புரிந்தது. ஆனா இந்த பட்டர் சிக்கன் நான் மாதிரி வராது இல்லையா, நானா தானே வரும். இல்ல 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 நானா நான் தானே நான் எனக்கு ஒன்னையே அதிர வச்ச பத்தியா. நீங்க என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட வேண்டாம். இப்ப ஆனா பட்டர் சிக்கன் அம்மா தானே செய்ய போறாங்க, நீ செய்ய போறது இல்லல்ல. இல்ல சோ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போலாமா? போலாமா? போலாம். வாங்க. மைனாஸ் மெனுல அடுத்த செக்மெண்ட் ராணிமா சட்டி. ராணிமா சட்டி. எஸ் ராணிமா சட்டி. ஓகே அக்கா, இங்க தான் நீங்க வந்து ரொம்ப உத்து பார்க்கக்கூடிய. அம்மா என்னம்மா கேஸ் ஓபன் பண்ணி விட்டீங்க? இருமா ஏன் ஆன் பண்ணி விடுங்கம்மா. ஆன் ஆயிடுச்சு. ஏன் பதட்டப்படுத்துற? ஏன் நீ பயப்பட மாட்டே, நான் பயப்பட இப்பதானக்கா நீ கண்ணத்துல கிச்சனுக்கு ஒண்ணு வச்சேனா வந்தாங்க நம்ம அச்சனா. ஓ மை காட், அம்மா என்ன செய்றீங்க? பட்டர் சிக்கனா? ஆமா பட்டர் சிக்கன்ல பட்டர் போடுவாங்களா? ஆமா, பட்டர் சிக்கன்ல பட்டர் போட்டு தான் ஆரம்பிப்போமே. போட்டுட்டு வெங்காயம் போட்டு சரிக்கா, தக்காளி போட்டு. உங்களுக்கு வந்து நம்ம அம்மா செஞ்ச குக்கிங்லயே ம். 15 வருஷத்துக்கு முன்னாடி குக் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, லைட்டா கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. போடலாமா, தப்பு இல்ல. அம்மா பண்ண டிஷ்லயே வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்? எங்க அம்மா சிம்பிளா ஒரு ஜீரா புலாவ் பண்ணுவாங்க. ஆனா ஏதோ எங்க அம்மா பண்ணும்போது அது டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புற டிஷ் அதுதான். ஆனா அது அவ்வளவு டேஸ்டியா இருக்கும், சிம்பிளா இருக்கும். இன்னி வரைக்கும் எங்க வீட்ல பார்ட்டிஸ் நடக்குதுன்னா அந்த ஜீரா புலாவ் கம்பல்சரி. இப்பதான் எங்க அம்மா இது எல்லாம் கலந்த மிளகாப்பொடி சரியா சிக்கன்ல போட்டு போட்டுறணும். கொஞ்சம் பட்டர் போட்டு கிண்டி இதை முதல்ல வந்து பொரிச்சு பண்ணுவாங்களா? எடுத்துக்கிறணும். ஆமா எனக்கு தெரியல. அப்படியே பண்ணலாம். சரி ஓகே. எனக்கு வந்து என்ன டவுட் அப்படின்னு கேட்டேன்னா, ம். நிறைய பெண்கள் வச்சுக்கோங்களேன் வெளிய யூஸ்வலா வெளிய வேலைக்கு போயிட்டு வந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பாக்குறது கஷ்டம். ஆனா வந்து உங்களுக்கு ஒரு செலிபிரிட்டியா இருந்துட்டு எப்படி நீங்க வெளியவும் சர்வே பண்ணிட்டு இந்த எஃப்எம்லாம் வந்துட்டு இப்ப கூட இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்கு ரீசன் என்னக்கா? எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும். அது தெரிந்த மக்கள், தெரியாத மக்கள், ஏதோ ஒரு வகையில மக்கள் கூட கனெக்டடா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. ஏன்னா கஷ்டமே இல்ல. அது ப்ராப்ளம் என்னன்னா அது கஷ்டம் பார்க்கணும். நான் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன், அதனால வலி தெரியல. இல்ல எப்படி வந்து பேலன்ஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன். அது இப்ப கூட டைம் இருக்குடி, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுடி. யோபாம்மா சூப்பரா இருக்கே பாக்குறதுக்கே. இன்னும் கொஞ்சம் வறுமையா இந்த ஸ்டார்டே தானே. என்னெல்லாம் போட்டுருக்கீங்க சொல்லுங்க? உப்பு மிளகா மஞ்சா, உப்பு மிளகா மஞ்சள்லாம் இல்ல, ஆ, ஜீரகத்தூள், ஆ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ம், நம்ம எல்லாம் கலந்து அழைச்சிருப்போம் மிளகாப்பொடி, ம், அது கொஞ்சம் சில்லி பவுட்ரு, ம், கொஞ்சோண்டு வெண்ணெய், ம். வீட்டில் உள்ள எண்ணெய் எண்ணெய் அம்படி போட்டு பண்ணணும். கொஞ்சம் வெண்ணெய், வீட்ல வீட்ல இருக்கிற இருக்கிற எண்ணெய். கவிதையா தள்ளுதுமா. சரி ஓகே. இப்ப மாஸ்க்ல வந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணிருக்கீங்க மேடம்? மாஸ்க்ல வந்து ஒரு மகா தத்தி மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கோம். பேசிக்கலி நம்ம வந்து மகா தத்தி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆமா, பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். எப்படின்னா அது இந்த நேரத்துக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கும், மக்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்குறதுக்கு இருக்கு கொஞ்சோண்டு ஆயில ஒரு சட்டியில ஊற்றி ஊத்தி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தலையில ஓடணும். போடணும். போட்டுட்டு இஞ்சி போட்டு பேசுறதா நான் அதுக்கே பயப்படுறேன். தெரிச்சா தெரியும். நாங்க சமைக்கிறவங்க எங்களுக்கு தெரியும். The flavors coming. எனக்கு தெரியல, இது டக்கு 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 டக்குன்னு பண்ணிடுறாங்க. ஆனா எங்க வீட்ல நிஜமாவே இந்த மாதிரி பட்டர் சிக்கன் ஒண்ணு பண்ண சொன்னா பண்ணி நீ பண்ண சொன்னியா? ஆனா ஊனா ஆன்லைன்ல போயிடுறீங்க, அத சொல்லுங்கம்மா. அப்படி இப்படி தட்டுறீங்க, அவன் வந்துடுறான் டங்கின்னு பெல் அடிக்கிறான், அதை வாங்கி சாப்பிடுறீங்க. என்கிட்ட சொன்னீங்களா? ஐயோ போட்டா சிறுகட்டுக்கு செத்துறேன். வதக்கி விடல. வதக்கியா சித்தா? இருங்க மேடம், 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஆரவும் அரைக்கணும், ஆற விட்டு அரைக்கணும். ஆமா. பாத்திருக்கேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த ஆங்கர் கட்டுக்கு வந்து போகும்போது அந்த காலையில இருந்து நைட் வரைக்கும் எந்த ஃபீலிங்ஸுமே காமிக்காம கீப் ஸ்மைலோட இருப்பீங்க. ஓகே, பட் இப்ப ஆக்டிங், சோ நம்ம அழணும்னு நினைக்கிற டைம்ல அழ முடியாது, சிரிக்கணும்ன்ற டைம்ல வந்து சிரிக்க முடியாது. அதுதான் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸா போகும். இப்போ நீங்க இந்த ஆக்டிங் சூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, சோ உங்களுக்கு எப்படி இருக்கு? டஃப்பா இருக்கா, இல்ல அது கொஞ்சம் ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் ஆக்டிங் அப்படின்னு இருக்கா, இல்ல இவ்ளோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க? இவ்ளோ இருக்கு, ஆக்டிங்ல தான் இருக்கு. பட் அகைன் ஆக்டிங்ன்றது வந்து ஐ அம் a director's actor. எனக்கு வந்து ஒரு டைரக்டர் இதுதான் என்னோட மீட்டர், இவ்வளவுதான் நீங்க இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா எனக்கு புரிஞ்சிடும். நெல்சன் கிட்ட அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். முதல்ல உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவாரு, நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு.
அவருடைய மீட்டர் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது படங்களை பண்றீங்களா மேடம்? பண்ணுமா டாக்டர் பண்ண நெல்சன் சார் நான் பார்த்தேன். பாத்தீங்களா? அதுல வந்து நெல்சனுடைய நரேஷன்லயே தெரியும் அவர் இதுதான் மீட்டர் எதிர்பார்க்கறாருன்னு. சோ ஆக்சுவலி ஒரு நல்ல ஆக்டர் நல்லா கேட்டா போதும் டைரக்டர் என்ன சொல்றாங்கன்னு ஆட்டோமேட்டிக்கலி எமோஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மாஸ்க்ல ஒர்க் பண்ணும்போது விகர்ணன் சொல்லிட்டு அவர் கூட ஒர்க் பண்ணேன். அதுல கவின் இருக்காரு. இந்த ஃபிலிம் வாஸ் மென்டர்ட் பை வெற்றிமாறன் சார். இப்போ ஒரு திரைப்படத்துல இப்போ அந்த கேரக்டர் இப்போ நான் ப்ளே பண்ண அந்த தேனன்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓவர் த டாப். அது வந்து ஒரு சட்டலான கேரக்டர் கிடையாது. எப்படி சொல்றது, இது வந்து ஒரு புது பணக்காரி எப்படிலாம் நடந்துப்பா அந்த மாதிரி ஒரு புது பணக்காரியோடைய முழு ஒரு ஒரு லூசு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் அடுத்தது ஒரு படம் ப்ளே பண்ண ஒரு சின்ன கிளாஸ் கொடுப்பா பெருசாவே கொடுப்பா. அதுல ஒரு கேரக்டர் அதுல வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுல வந்து சடனா ஒரு அம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணணும். ஸோ whichever ரோல் தட் யூ ப்ளே அது நல்லா பண்ணணும். ஒரு படத்துல ஆக்சுவலி ஒரே ஒரு சீன் தான் வருவேன், ஒரு ஒன் பிட் ஒரு மாண்டாஜ் தான். அது ஒரு ரொம்ப ரொம்ப நட்புக்காக பண்ண ஒரு ரோல். நான் வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், இது மெட்ராஸ் மெட்ராஸ் மேட்னி. அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, லைக் அவங்க வந்து ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தன் பேசுவான்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் இருந்துச்சு. நான் உனக்கு உடனே பார்த்துட்டு அக்கா நான் பார்த்தேன், நீங்க ஏன் வரலன்னு தெரியல, பட் நான் பார்த்தேன், சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அதாவது இவ்வளவு வருஷமா நீங்க கேமரா பார்த்திருப்பீங்க, சோ நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்திருப்பீங்க, இல்ல நீங்களும் ஒரு விஷயம் வந்து இனிஷியேட்டிவ் வந்து பண்ணிருப்பீங்க. ஜாரா வந்து ஃபர்ஸ்ட் டைம் யாருக்குமே அமையாது ஆன் ஸ்கிரீன்ல அம்மாவும் பொண்ணும் வந்து ஒரே ஸ்கிரீன்ல வந்து நடிக்கிறது அப்படின்றது. ஏன்னா அப்ப பாப்பாக்கு நீங்க என்னென்னலாம் சொன்னீங்க? அவ ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆனது ஜீன்ஸ் அப்படின்னு ஒரு ஷோல ஒரு கண்டெஸ்டன்ட். ஆமா, அந்த ஷோ நானு என் தங்க ஜாரா வந்து அப்போ பிரியாராமன் மேமோடைய அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு அவங்க அந்த எந்திரன் காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. அதனால ஸோ ஃபர்ஸ்ட் அவள் அப்பியர் ஆகும்போது அதை ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சா அந்த ப்ரோமோல அவங்க பேசின மாதிரி. அதுக்கு ஒரு வாவ்னஸ் இருந்தது. அப்போ நான் யோசிச்சேன், என்ன இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணுது அப்படியா அப்படின்னு யோசிச்சு அதோட விட்டுட்டோம். அண்ட் சடன்லி சூப்பர் மாம் அப்படின்னு ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும்போது ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணீங்க. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் வி காட் தி ஆஃபர். அப்ப நான் யோசிச்சேன், இது எப்படி இது பேசும், வீட்ல இது பேசும், அங்க பேசுமா அப்படின்னா ஜீ தமிழோடைய ஹிஸ்டரியிலேயே தி ஹையஸ்ட் எவர் ரேட்டிங் ஒரு 9.4 ஓட ஓப்பனிங் டிஆர்பி வந்தது வந்து அந்த சூப்பர் மாம் ஷோடைய ஓப்பனிங் தான். அதுல ஹை பாயிண்ட் என்னன்னா இந்த கிராஃப் எகிர்னதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது ஜாராவோட என்ட்ரியில இருந்துச்சு. அப்போ மக்கள் இதை ஏத்துக்கிட்டாங்க. சி இன்னைக்கு நெப்போட்டிசம்ன்ற ஒரு வார்த்தை ரொம்ப கியூட்டான ஒரு வார்த்தை. இந்த அம்மாக்கு இந்த புள்ள அதனால இதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. வார்த்தையா? ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன். அது ரொம்ப ஒரு கியூட்டான வார்த்தை அப்படின்னு. ஏன் தெரியுமா? ஈஸியா சொல்லிடுவாங்க, அந்த அம்மாக்கு வந்த புள்ள அதனால அது நெப்போட்டிசம். இது எப்படி தெரியுமா? நான் ஒரு டாக்டர், நான் ஒரு பெரிய டாக்டர், நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டேன். நாளைக்கு என் பிள்ளையும் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வரான். அவன் தான் எனக்கு அப்புறம் அந்த டாக்டர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிப்பான். இதெல்லாம் யாரும் நெப்போட்டிசம் சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பா ஒரு ஆர்கிடெக்ட், அவர் பெரிய பிரம்மாண்டமான எம்பையரை கட்டிருப்பாரு. இந்த அம்மாக்கு இப்படி ஒரு புள்ள நியாயம் தான். டேய் தம்பி யோகி, நீ எப்படி அந்த குடும்பத்துல இருக்கேப்பா? ஓகே, கண்டினியூ ப்ளீஸ். Thank you மம்மி. சோ அது வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு எம்பையரை பில்ட் பண்ணி அவங்க புள்ளையுமோ மகளோ ஒரு ஆர்கிடெக்ட் ஆகி அவங்க வந்தாங்கன்னா அதை நெப்போட்டிசம் சொல்ல மாட்டாங்க. ஆனா டெலிவிஷன்லயோ சினிமால இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேர் உண்டு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜோக் தான். அந்த ஜோக்கை பார்த்து சிரிச்சுட்டு நம்ம போயிடணும். அதே மாதிரி ஒரு தடவை வரைக்கும் தான் அதை ரசிப்பாங்க. 2 தடவை வாய்ப்பு வந்துருச்சுன்னா 2வது தடவை லக்கியா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒரு திறமைக்கான வாய்ப்பு வருதுன்னா then it's not nepotism, it is truly a talent. அதை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும். ரெஸ்பெக்ட் பண்ண தெரியலன்னா சாரி என்ன சொல்லிட்டு நம்ம மாதிரி நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். So fact is that's how it is. So Zaraக்கு வந்து சூப்பர் மாம் 1 நடந்தது, 2 நடந்தது, டாக்டர் நடந்தது, சூப்பர் மாம் 3 நடந்தது. And then of course now she's doing another big project. அத பத்தி என்னால இப்ப பேச முடியாது, அது மேடமே தான் சொல்லுவாங்க. So yeah, என்ன பொறுத்த வரைக்கும் Zara கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, முதல் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் நான் டெலிவிஷன்ல இருந்து அதனால தான் அமைஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி அவளுடைய திறமையினால தான் வந்துச்சு. அவளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே விஷயம் டைமுக்கு வரணும், எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணணும். இது 2 மட்டும் தான் நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். அது ஆல்ரெடி அவர் ரத்தத்துல இருந்தது, அதனால அது அவளுக்கு கஷ்டமாவே தெரியல. அவர் ரொம்ப நேச்சுரலான ஒரு பர்சனா தான் இருந்தா. எல்லாரையும் அக்கா கிட்டயாவது நாங்க வந்து எப்பயாவது ஒரு டைம் பேசுவோம். பட் ஜாராட்டெல்லாம் வந்து நான் ரொம்ப ரேர். நாளைக்கெல்லாம் நீ அப்ப சாவ போற. ரொம்ப ரேர். ஆனா பார்த்த உடனே வந்து பயங்கரமா வந்து திட்டுவா. ஓகே அக்கா, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்து ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க வந்து மேல எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு வந்து பரிமாறுவாங்க. இப்ப நம்ம வந்து மேல போறோம். அப்ப அம்மா வருவாங்க, அவங்க பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா குக் பண்ணிட்டு அவங்களா வருவாங்க. நம்ம மேல போலாம். மேல போறதுக்கு எங்க அம்மாவை மிஸ் பண்றதுலாம் அப்படியே. தேங்க்யூங்க. எப்படா எவ்வளவு சமஸ்தா
செக்மெண்ட் ஏமா மொய் கத்துறீங்க விருந்து. ஏன் கத்துறீங்க ஏன் கத்துறீங்கன்றது ரவுண்டு பேர் கிடையாது. மொய் விருந்து தான் எங்களோட செக்மெண்ட். ஓ மொய் விருந்து பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாக்கா? அதான் அந்த இலைக்கு ஏதாவது வச்சுட்டு போனோம்ல எஸ், இப்ப நீ இலைக்கு கீழே வந்து நிறைய உனக்கு காசு வசம் வைக்க போறேன் நாத்தனாருக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும்ல நாத்தனார் ஸ்பெஷல்னா இதுதான் தருவீங்களா நீங்க? இல்ல என் தம்பி வாழ்க்கையை சீர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணோம்ல இதுதான். அதாவது என்னன்னா சில பேர் வந்து இந்த ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி பேசிட்டு ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப கியூட்டா பேசுவாங்க. ஷீஸ் லைக் வெரி ரியல் ஆமா ரியல். அதாவது என்னன்னா எங்க வேணா அப்படி பேசுவாங்க போடி அப்படின்ற மாதிரி தான் அக்கா இருப்பாங்க. அக்கா சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா என்ன இருக்கு தூக்கி பாக்குறேன் நாங்க ஏதாவது வச்சிருப்போம் பாத்தியா? சிரிச்சா பாரு, எனக்கு சிரிச்ச உடனே வந்து இந்த சைனா பக்கம் போன மாதிரி ஆயிடுது. 2 கண்ணு இல்ல இது. நிஜமாவே சரி மொய் இருந்தா நம்ம கூட ஏதாவது ஒண்ணு இருக்கும் ஸ்பெஷலா இப்போ கீழே நீங்க டெஃபினட்டா ஷோ முடியும் போது கிஃப்ட் ஹாம்பர்ஸ் எல்லாம் Yes, கொடுப்பீங்கல்ல yes, of course we do. அதுக்கு முன்னாடியே இந்த தங்க செயின் அக்காக்கு பிரேஸ்லெட் அக்காக்கு டைமண்ட் ஒட்டியானோ இந்த மாதிரி ஏதாவது Diamond ஒட்டியானமா? நம்ம கேக்குறது நல்லா கேட்கலாம்ல தாத்தா தீபா. Okay டா. எப்படி பார்த்தேன். இருக்கா சாப்பாடு? இருந்ததுன்னா இருக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு அமேசிங்கா இருக்கு யம்மியா இருக்கு அம்மாவோட பட்டர் சிக்கன் வந்து ஒரு மதுரை ஃப்ளேவர்ல இருக்கு நல்ல ஸ்பைசியா கசூரி மேத்தி எல்லாம் போட்டு அந்த சிக்கன் இஸ் சோ வெல் குக்ட் ஓகே. நீ சொல்றியா அம்மா எனக்கு கொடுத்து நான் பார்த்துக்குவேன் நீங்க நிறைய பேர் இந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்க. அதாவது லைக் இங்க ஒர்க் பண்ற ஐ மீன் நம்மளுடைய அசிஸ்டண்டே வந்து சொல்லியிருக்கான் எப்பவுமே வந்து நீ வாடா நான் பாத்துக்கிறேன் சாப்பாடுன்னு ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து நின்னாங்களா யாராவது? நோ. அதாவது வந்துரு வீட்டுக்கு வா உனக்கு எத்தனை வேலை சாப்பாடு வேணும் வா அப்படின்னு. சாப்பாடு நன்மை வச்சுரு எனக்கு சாப்பாடு தான் எல்லாமே ஆனா எனக்கு ரொம்ப ஆசைக்கா எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு. அது வந்து நம்மளுடைய மைனாஸ் மெனுல வந்து எனக்கு அது சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்குன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதனால நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சமைச்சு கொடுக்கல இல்ல நான் வந்து கூப்பிடுவேன். What வாட் ஆர் யூ சேயிங்? அக்கா மொய் விருந்துனா இதுதான். இது கோவிந்தா பூஜை கொண்டு வருவாங்கடி அவங்களால முடிஞ்ச அளவு இவ்வளவு போடணும் அவ்வளவு போடணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு போடணும்னு தோணுதோ போடலாம். அது நீங்க ₹1 போட்டாலும் எங்களுக்கு ஹாப்பி தான், 1,00,000 போட்டாலும் ஹாப்பி தான். பட் இதுல ஒரு டோக்கன் ஆஃப் லவ் வந்து ஒருத்தவங்க சேரிட்டிக்காக போகுது அப்படின்றது தான். இல்ல எனக்கு அது போதும் சாப்பாடு போதும் அதுல போடணும் இப்ப எனக்கு அது அது ஆரம்பிச்சிருச்சு சரி இது 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 ஓகே ஒரு பக்கம் இருக்கு. உனக்காக உங்க தம்பி ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணிருக்காருங்க. என்னன்னு யோசிச்சீங்களா? இன்னும் மழையா ஆமா மழை எஃபெக்ட் தானே ஆமா. நான் இந்த சைட் பார்த்துட்டே இருந்தேன் ஆ நான் பார்த்துட்டே இருந்து என்ன இவன் வெளில அவ்வளோ வெயில் அடிக்குது மழை வந்துட்டே இருக்கு இது என்ன யார் பண்ணது சரி ஏதோ தண்ணி அவன் வந்து கத்த போறானோ அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ரெயின் எஃபெக்டா Yes. ஐ லவ் யூ டா யோகி ஐ லவ் யூ டா உனக்கு அது மட்டும்தானே இங்கே இருக்கேன் இதை பேசினாட்டாங்க ஓகே அக்கா நல்லா இருந்ததுல சாப்பாடு நல்லா இருந்ததுல ஸோ உங்களால முடிஞ்ச அமௌண்ட் வந்து நீங்க இதுல வந்து போட போறீங்க. இப்போ நீங்க வந்து நம்ம எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க கீழே போனதுக்கு அப்புறமா இப்ப அக்கா நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டு கையில ஏதாவது கொடுத்து அனுப்புனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி அவங்களாம் சொல்லிட்டு நீ போர்டை மட்டும் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன் இந்த போர்டு மட்டும் கொடுப்பாங்க இப்போ வாவ் லைஃப்க்கு நீ வரும்போது நான் டப்பா டப்பாவை கொடுத்து உன் கார்ல ஏத்தினேன் ஆமா இப்போ நீ கார் ஏற்றணும் இல்லைன்னா கார்ல எதுல விட்டு ஏற்றுவேன் கரெக்டா. உன்னை படிச்சு வச்சு ஏற்றுவேன் ஓகே அக்கா நீங்க ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவ் ஸ்பீக்கர் அப்படின்றது வந்து தெரியும். மோட்டிவ் இல்லை மோட்டிவேஷனல் மோட்டிவேஷனல் மோட்டிவ்னா குறி வச்சு பேசுறவா ஓகே மோட்டிவேஷன்ல குறி வச்சு மோட்டிவா பேசுற நீ எங்களுக்காகவும் எனக்காகவும் தம்பிக்காகவும் மக்களுக்காகவும் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒரு மோட்டிவேஷன் அன்பு ஜெயிக்கும் அன்பை மட்டும் நம்புங்க கத்தியா கொடுப்பது பார்த்தா ஒத்தியா கொடுத்துட்டீங்கக்கா. அந்த ஒத்த போதுங்க மொத்த உலகமே சுத்துறது அது மட்டும்தான் கண்டிப்பா ஜெயிக்கும் அதை நம்புங்க அன்பு எப்பவுமே ஜெயிக்கும். அன்பு கேலி பண்ணாலும் ஜெயிக்கும். அன்பு வந்து வேணான்னு நீ சொன்னாலும் அது ஜெயிக்கும் அது மட்டும்தான் ஜெயிக்கும் வேணான்னு சொன்னாலும் வரும். யார் மூலியவாவது ஒருத்தர் வரும். அதுதான் அன்பை சிரிக்கும். எஸ் ஓகே அக்கா நம்ம கீழே போகலாம். நீ கேட்ட மாதிரி அந்த அட்டைப்பட்டியை கொடுக்குறேன் எடுத்துட்டு ஓகே பாய் வாங்க 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 கீழே போகலாம். இல்லைக்கா சாப்பிடு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகா பேசி அக்காவுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலாம். வாங்க 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 ஓகே கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வச்சு காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வச்சு கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் வழங்கக்கூடிய 5,000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வச்சு ஒரு கோடி போட்டுருங்க ஒரு கோடி போனி பார்த்த டார்லிங் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் ஊறுகாய் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வச்சு தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நன்றி 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 எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து இன்னும் எங்களோட ஷோ
ஒரு அழகாக ஒரு மேலே எடுத்துகிட்டு போனதுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு அர்ச்சனாக்கோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வேற ஒரு கெஸ்ட்டோட சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் நந்தினி அண்ட் அர்ச்சனா. இது கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனாஸ் மெனு, பவர் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் ஒரு பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லட்சுமி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா.